எல்லோருக்கும் வணக்கம். ஓமப்பொடி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் கடலை மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கண்ணாடி கப்பில் 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு போடுங்க. வெண்ணெய் 1 ஸ்பூன். நான் உப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் தண்ணியில். அந்த தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சால் கரெக்டாக இருக்கும். இல்லைனா உப்பு போட்டால் உப்பு சில இடத்துல படாமல் போயிடும். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். ஓமம் நல்லா ஊற வச்சு நான் அந்த தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஓமப்பொடின்னா மெயின் ஓமம் தான் முக்கியம். அதே மாதிரி ஓமம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கசப்பு எடுக்கும். மாவுக்கு தேவையான அளவுக்கு ஓமம் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அரிசி மாவு போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெண்ணெய் போட்டுக்கலாம். உப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. இப்போ மாவை எல்லாம் நல்லா கலந்துட்டோம். இப்போ ஓம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். பாருங்கள், ஓமப்பொடிக்கு இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கணும். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். மாவு நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்குது. இந்த மாதிரி நல்லா உருட்டிக்குங்க கையில். முறுக்கு பொழிகிற குழாவில் இப்படி போட்டுக்குங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஓமப்பொடி முறுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அழகாக நல்லா வந்துருக்கு பாருங்கள். அப்படியே அப்படி திருப்பி போடுங்க. ஓமப்பொடியெல்லாம் ரொம்ப சுலபமாக ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம மிச்சருக்கெல்லாம் கடையில் போய் ஓமப்பொடியெல்லாம் வாங்குவோம். அதை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கலராக எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ஓமப்பொடி உங்களுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஓமப்பொடி செஞ்சு பாருங்கள். தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.